அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் நம்ம எந்த ஸ்ட்ரைக்கு எந்த விலைக்கு மேலே சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும், அல்லது எந்த விலைக்கு கீழே சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத ரிப்போர்ட் இருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். நம்ம நீங்கள் காலையில் சொல்லியிருந்தது 24,800 புட்டு 172 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து டவுன் சைடு, 72 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் அப் சைடு. நம்ம என்ன சொல்கிறோம், மார்க்கெட்டு டவுன் சைடு மார்க்கெட் அப் சைடு மட்டும்தான் இதை வச்சு சொல்கிறோம். இதை வாங்குங்க வெய்யுங்க எதுவுமே நம்ம சொல்லலை. இதை வச்சு ட்ரேடும் பண்ண மாட்டோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம மேக்ஸ் படி மட்டும்தான் அணுகிறோம். நம்ம போய்ட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ ஆப்ஷன் செயினோ ஆர்டர் ஃப்ளோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே பார்க்குற வால்யூம்ஸு வால்யூம் ப்ரொஃபைலு இதெல்லாம் எதுவுமே பார்க்குறது கிடையாது. ஓகேங்களா? மேக்ஸ் அதுக்கான வேல்யூஸ் அதுக்கான சர்டன் ரூல்ஸ், அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள படித்து தெரிந்து கொள்ள காலங்காலமாக அதை எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்றதான் அங்கே முக்கியம். இப்போ நம்ம வந்து இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக இருக்கே அப்படிங்கிறோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்க, அதுக்கான உழைப்புங்கிறது தான் அங்கே விஷயம், வேற ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ மார்க்கெட் இன்னைக்கு பாருங்க, இவர் என்ன 172 மேலே இருக்காரு, இவர் மேலே போயிருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், கண்டிப்பாக டவுன் சைடு இருக்கும். நான் மார்க்கெட்டை ஷோ பண்ணவே தேவையில்லை, நீங்களே போய் செக் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஏன்னா நான் ஆப்ஷன் பையர், நமக்கு டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. ஆனால் நம்ம கால்குலேஷன்ல அந்த டைம் வேல்யூவை நம்ம உடைச்சிட்டோம். டைம் வேல்யூன்னு ஒன்று கிடையாது ஆப்ஷன் ப்ரீமியம் ஆகிறதுக்கு நம்ம கான்செப்ட்ல, நம்ம மேக்ஸ்ல. ஓகேங்களா? அதுதான் நம்ம மேக்ஸ் ஆப்ஷன் பையருக்கான பியூட்டி. ஓகேங்களா? இதை சார்ந்து நீங்க உங்களோட பகுதியில் உங்க தெரிஞ்சவங்க மேக்ஸ் சார்ந்து யாரும் சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கோங்க. நல்ல விஷயம், தெரிந்துகிட்டு பண்ணுங்க, தெரியாம மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. சரி, இது நம்ம கொடுத்தது. ஸ்மார்ட் டிசைடர் பார்த்துருவோம். ஸ்மார்ட் டிசைடர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். இது வந்து மேக்ஸ் கூட நம்ம சொல்லி கொடுத்த மேக்ஸ் கூட மேட்ச் பண்ணி பயன்படுத்தும். ஓகேங்களா? ஏதோ இதில் ஸ்மார்ட் டிசைடர் சிக்னல் கொடுத்துச்சுன்றதுக்காக போய் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு பாருங்க, காலை போட்டு வச்சிருக்கேன். காலில் பை ட்ரிகர்டு, எகைன் பை ட்ரிகர்டு. அந்த பையை கன்ஃபார்மே பண்ணலைங்க கடைசி வரைக்கும், அங்கேயே முடிஞ்சுது. சரி, பாருங்க, காலையிலே பை ட்ரிகர்டு, எகைன் பை ட்ரிகர்டு, அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும் அடிக்கவே இல்லை. மார்க்கெட் எங்க எகைன் என்ட்ரி எடுத்துக்கிட்டு மேலே தான் போகுது. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, இந்த ஸ்மார்ட் டிசைடர்ல ஒரு ரூல் சொல்லியிருக்கோம். தேர்ட் பை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எகைன் பை என்ட்ரி போய் எடுக்கக்கூடாது. ஏன்னா தேர்டு வந்து ரிவர்சலுக்கானது. அதுக்கான ரூல், இதுக்கான ரூல் எல்லாமே நம்ம வீடியோ தனியாக போட்டிருப்போம். அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்போம். யாருக்காவது வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ மார்க்கெட் இவ்வளோ சிம்பிளாக ஏன் இருக்கு, அதைத்தான் நீங்க சிந்திக்கணும். எகைன் பாருங்க, இங்க ஒரு செல் 11:10 ஒரு செல் கொடுத்துட்டாரா, 11:10 ஒரு செல் ட்ரிகர் பண்ணிட்டாரு. அதை கன்ஃபார்ம் பண்ணது வந்து 11:55 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்க, 11:55 அப்புறம் இவரை போயிட்டு 1 மினிட்லி பார்த்தோம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். அப்போதான் இவர் 1 மினிட்ல பார்க்கணும், அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கக்கூடாது 1 மினிட்ல. ஓகேங்களா? எப்படின்னா அங்க 11:55க்கு இது கொடுக்கப்பட்டது, சிக்னல்ஸ் செல்ல கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பை சிக்னல் இதுல 1 மினிட்ல பாருங்க இங்க கொடுத்துருக்காங்களா, இதற்கு மார்க் பண்ணும். இதனுடைய கான்செப்ட் என்னன்னா, எந்த கேண்டில் பை ட்ரிகர் ஆச்சு, இதுதான். ஓகேங்களா? பை ட்ரிகர்டு, அதுக்கு ஸ்டாப் லாஸ் இது. அந்த கேண்டில் எப்போ ட்ரிகர் பண்ணதை கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா இங்க தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? 12:35. அப்போ நம்ம எங்க என்ட்ரி எடுக்கிறோம், ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ட்ரிஸ். எங்கேயாவது ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கா, எவ்வளவு பாயிண்ட்டுங்க ஸ்டாப் லாஸ், 253.34. இதுக்குள்ள எங்க வேணாலும் பை பண்ணலாம். நம்ம மேக்ஸ் வேல்யூ அங்க இருக்கும், அதுல பை பண்றது பெட்டர். அப்போ எவ்வளோ, 44, 54, 19 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் பறந்துருச்சு பாருங்க. இப்படியும் நம்ம ட்ரேட் பண்ணலாம் இந்த மெத்தட்ல. ஓகேங்களா? அது செல்லர் ஒரு சைட்ல என்ட்ரி இல்லை அப்படின்னும் போது, ஒரு சைட்ல செல்லு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா இப்படி அதை வந்து 5 மினிட்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு 1 மினிட்ல போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவர் ட்ரிகர், அவர் 1 மினிட்ல ட்ரிகர் பண்ணி அவர் என்ட்ரி கொடுத்துருக்கணும், அப்பதான் எடுக்கணும். இல்லைன்றதுக்காக எல்லாம் போய் உடனே போயிடக்கூடாது. அது கூட நம்ம மேக்ஸை பார்த்து பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். சிம்பிளா பாருங்க மார்க்கெட்டை, ரொம்ப பெருசெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.